அனைவருக்கும் வணக்கம். பிரண்டை எப்படி சுத்தம் பண்றதுன்னு பார்க்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் ஒடிச்சிடலாம். நிறைய இருக்குது. இந்த மாதிரி ஒடிக்கக்கூடாது. இந்த மாதிரி இது முத்துனது இதுதான் துளுர், இதுதான் நல்லாயிருக்கும். இப்போ பிரண்டை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கொழுந்து பிரண்டை தான் நல்லாயிருக்கும். அடர்த்தியான பச்சை கலரில் உள்ளது கொஞ்சம் முத்துனதாக இருக்கும். இந்த கொடி மாதிரி போகிறதெல்லாம் எடுத்துடணும். இந்த மாதிரி ஒடிச்சிட்டு இழுத்தீங்கன்னா இந்த ஓர பகுதியில் உள்ள நாரெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம் போதும். இந்த பக்கத்துக்கு இங்கேருந்து ஒடிச்சு இந்த மாதிரி இழுத்துக்கணும். சிலது அரிக்கும். கையில் வந்து நல்லெண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி உரிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா புளி வச்சு தடவிக்கணும். இந்த கொழுந்தெல்லாம் குழம்புக்கு நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் உடிச்சிட்டு இல்லைன்னா இந்த மாதிரி கத்தியாக வச்சும் இந்த மாதிரி நாரை உடிச்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது ரொம்ப முத்தல். இது வந்து கறிக்கும் எடுத்துக்க முடியாது, துவையலுக்கும் எடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒடிக்க வராது. இந்த மாதிரி உள்ளதை எடுத்துக்க வேண்டாம். இதில் எதுவுமே சரியில்லை. இந்த மாதிரி முத்தலாக இருந்ததுன்னா ஒரு தொட்டியில் நட்டு வச்சிங்கன்னா நல்லா வளர்ந்து வரும். இந்த மாதிரி துளுராக இருக்கணும். இதில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் வதக்கி எடுத்து துவையல் செய்யலாம். இல்லைன்னா ஒரு 2 நாள் நிழல் காய்ச்சலில் அப்படியே காய வச்சிடணும். வெயிலில் காய வைக்கக்கூடாது. நான் இதை வந்து உடனே எடுத்துக்கிறேன்.